தினமலர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேச போறாங்க டேனிஸ் மஞ்சுநாத் இயக்கத்துல கௌசல்யா, செல்வராகவன், குஷி ரவி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஏப்ரல் 10ஆம் தேதி வெளிவர போகுது. மனிதன் தெய்வமாகலாம். இந்த படம் பத்தி நிறைய விஷயங்களை நம்ம இந்த டீம் கூட பேசலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். இந்த தலைப்பு வச்சதுக்காகவே நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். மனிதன் தெய்வமாகலாம். அதுலயும் ஒரு பாட்டோட வரி தான் எடுத்து வச்சிருக்கீங்க. இந்த தலைப்புக்கும் இந்த படத்துக்கும் ஏதாவது ரிலேட்டடா இருக்கா? படத்துக்கு ரொம்ப ரிலேட்டடா இருக்கிறதுனால தான் இந்த தலைப்பை சூஸ் பண்ணேன். அத கதை எழுதி முடிச்ச அப்புறம் ஒரு நல்ல ஒருத்தரை நம்பியே இருக்கிற ஒரு கதை. அந்த ஒருத்தர் நம்பி இருக்கிற ஒரு கிராமம். ஓகே. அந்த கிராமத்துக்கு ஒருத்தர் அந்த இடத்துக்கு போய் நிக்கும்போது அவங்கள சரி. என்ன பார்ப்போம். அதனால அந்த தலைப்பு சூஸ் பண்ணேன். இது உண்மை சம்பவம் அப்படிதான் நீங்க கொடுத்த செய்திகள்லாம் படிச்சிட்டு இருக்கோம். அது எந்த ஊர்ல நடந்த சம்பவம்? எதை பத்திய சம்பவமா இருக்கும்? ஏதாவது எங்களுக்கு க்ளூ கொடுங்களேன். க்ளூல ஃபர்ஸ்ட் ஒரு ஊர்ல நடந்த ஒரு விஷயம் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல ம். நடந்திருந்தது. ம். அது படிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் அத பத்தி கொஞ்சம் நிறைய படிக்கும்போது ஓகே. அக்ராஸ் இந்தியால எல்லா ஊர்லயுமே அதுல ம். மேஜரா தமிழ்நாட்டுல நிறைய ஊர்ல நடந்திருக்கு. ஓகே. ஸோ நிறைய பேர் அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ம். ஸோ ம். அதனால அவங்க சைட்ல இருந்து இத கதையா சொல்லும்போது ஒரு விழிப்புணர்வும் கிடைக்கும். ஓகே. ஓகே. படமாவும் அது நம்ம சொல்ல வேண்டிய விஷயம்னால இத சொல்லியிருக்காங்க. இது எப்படி சாஃப்ட்டான ஒரு செல்வராகவன கொண்டு வந்து இந்த கதைக்கு விழிப்புணர்வு குடுக்க வைக்கணும்னு நீங்க நினைச்சீங்க, நம்புனீங்க? சொல்லுங்க மேம் சார். ஆக்சுவலா இது அது மட்டுமே கதை இல்ல. ஆக்சுவலா ஓகே. இது வந்து ஒரு என்னன்னா, ம். நான் எல்லாரும் இருக்கிற மாரி தான். எல்லாரும் செல்வராகவன் சாருக்கு இல்லாத ஃபேன்ஸ் இல்ல. எங்க டைம்ல. ஓகே. அந்த மாரி எங்க டைம்லயும் தான். சோ டயாட் ஃபேன் அந்த மூமெண்ட் தான் எனக்கு. ஓகே. அப்படி இருக்கிறப்ப எனக்கு என்னன்னா, இது நான் செல்வராகவன் சார் நெறைய லவ் படம் எடுத்து பார்த்திருக்கீங்க. சரி. ஓகே. செல்வராகவன் சார் லவ் பண்ணி பார்த்திருக்கீங்களா? ஓ! ஓகே. ஓகே. இதுல இருக்கும் கண்டிப்பா. அது ம். நல்லா இருக்கும். அதனால இது சாருக்கு ஒரு நல்ல ஃபிலிமா இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே. ஓகே. சார் பொதுவா வந்து இந்த மாரி உண்மை சம்பவத்த எடுக்கும்போது அதுல ஒரு பெரிய டிஃபிகல்ட் இருக்கு. அத வந்து ராவாவும் நீங்க குடுக்க முடியாது. சினிமாட்டிக்காவும் கொண்டு போக முடியாது அப்படிங்கிற ஒரு சிக்கல்கள்லாம் இருக்கும்போது, இது எப்படி நீங்க அழகா கதைப்படுத்தி, இது எப்படி ஓகே பண்ண வச்சீங்க செல்வராகவன் சார் கிட்ட? ஆக்சுவலா சார் கதை ஃபுல்லா கேட்டாரு. ஃபுல்லா ஓகே. கேட்டுட்டு சார் படிச்சாரு. ம். ம். படிச்சுட்டு சாருக்கு புடிச்சிருந்தது. ஓகே. ஸோ அதனால ஓகே ஆச்சு. ஓகே ஆயிடுச்சு. ஓகே. ம். ரொம்ப நாள் கழிச்சு கௌசல்யா மேடத்த கொண்டு வந்திருக்கீங்க. சோ இது எப்படி நடந்தது சொல்லுங்களேன்? அதான் இப்ப நீங்க சொன்ன மாரி ஒரு உண்மைக்கு நெருக்கமான கதைய எடுக்கும்போது, அதுல நல்லா நடிக்கிறவங்க அதுக்கு ஆக்டிங்க்கு ஸ்கோப் நெறையா இருக்கும். ஓகே. ஸோ அந்த மாரி இருக்கிறப்ப, நல்லா நடிக்கிறவங்க வேணும். ஸோ எனக்கு சாரோட ஆக்டிங்கும் தெரியும். ஸோ குஷி மேமோட ஆக்டிங்கும் நான் பார்த்துருக்கேன். ஓகே. ஓகே. கௌசல்யா மேடமாவையும் வி ஆர் லாட் ஆஃப் சரி, இயர்ஸ். சரி. ஸோ அதனால எனக்கு இவங்களெல்லாம் சூஸ் பண்ணணும்னு இருந்தது. சூப்பர் சார். அந்த கேரக்டரவே ரொம்ப அழகா வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார். தேங்க்ஸ் மேம். மேம் எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா என்ன இருக்கேன். கேட்டா நீங்க அப்படியே தான் இருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன்னு நினைக்கிறேன்ல. தேங்க் யூ எப்படி மேம். நாங்க வந்து ஆசையில் ஒரு கடிதம் பார்த்தோமோ, எப்படி காலம் எல்லாம் காதல் வாழ்க பார்த்தோமோ, நேருக்கு நேர்ல பார்த்தோமோ, ஒரு பிஞ்சலும் நீங்க கொஞ்சம் கூட மாறல. அப்படியே தான் இருக்கீங்க. உருவத்தாலயும் சரி, அந்த மனசாலயும் சரி. எப்படி மேம் அந்த ஸ்மைலா இருக்கட்டும். எல்லாரும் கொஞ்சம் ஒரு கட்டத்துக்கு மேல மாறுவாங்க. நீங்க அப்படியே இருக்கீங்க பார்த்த மாதிரியே. அப்படியா? ஆமா. எனக்கு அப்படி தெரியலங்க. ம். அப்பல்லாம் ரொம்ப அரகன்ட்டா தான் இருப்பேன். அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி. இப்ப கொஞ்சம் மெச்சூர் ஆயிட்டேன். அவ்வளவுதான். அப்படி இந்த இவ்ளோ நாள் கழிச்சு கிட்டத்தட்ட சந்தோஷ் சுப்ரமணியம் நீங்க முழு நீள தமிழ்ல நடிச்சீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய படமா இருக்கும்னு நினைக்கிறேன். ம். சோ இந்த கதை எப்படி நீங்க உள்ள வந்தீங்க? இந்த கதை படிச்ச பிறகு நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? சொல்லுங்க. ஆக்சுவலா நான் கதை படிக்கல. பட் டெனிஸ் கேட்டீங்க. சார் வந்து சொன்னாங்க எனக்கு. ஓகே. அவங்க ஒரு கேரக்டர் எவ்வளவு ரசிச்சு எழுதிருந்தாங்கன்னா, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கே லைக் புல் அடிச்சிச்சு. ஐ ஹேவ் டு டூ இட். நான் கண்டிப்பா பண்ணணும் இந்த படத்தை நினைச்சு ஓகே. தான் ஓகே. நான் அக்செப்ட் பண்ணேன். செல்வா சார் கூட நடிச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. செல்வா சார் வந்து அவங்க பத்தி என்ன சொல்றது? ஹீஸ் 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 சோ வாஸ்ட். அவங்க திங்கிங்ல இருந்து, அவங்க அவங்க பிஹேவியர்ல இருந்து, அவங்க இப்போ நடிச்சு பார்த்துட்டேன்னா சீன் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ். பட் நேச்சுரலா பார்க்கும்போது ஓகே. ஹீஸ் காட் மெனி டைமென்ஷன்ஸ். ம். ம். ஒரு டைரக்டருக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப டைமென்ஷன்ஸ் இருந்தாதான் அவங்களால ஏதாவது சூப்பரா மறுபடியும் இனோவேட்டிவா ஓகே. கிரியேட் ஓகே. பண்ண ம். முடியும். So I find him to be very vast and very good at his skill. ஓகே. ஒரு வில்லேஜ் டோனுக்கு மாறுது வேற. வில்லேஜோட கேரக்டராவே அப்படியே மாறுது வேற. நீங்க 2மே மாறி இருந்தீங்க அதுல பார்க்கும்போது. ஒரு ஆமா. பூவெல்லாம் வச்சு ஒரு புடவையெல்லாம் வந்து வரும்போது, அந்த கேரக்டரா நீங்க படிக்கும்போது, அந்த டயலாக் பேசும்போதும், உங்களோட கதாபாத்திரங்கள் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
Well, இது வந்து நான் பண்ணாத ஒரு விஷயம். ஓகே. டேன் ஆயிருக்கிற மேக்கப் எல்லாம் போட்டு and ஒரு பக்கா வில்லேஜ்ன்றதுனால அந்த மேனரிசம்ஸ் கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா சரி, கன்வின்ஸ் சரி. பண்ண முடியாது. ம், ம், சோ ம், அது அவங்க கதை சொன்னதுக்கு அப்புறம் டெனிஸ் சார் வந்து எனக்கு கதை சொன்னதுக்கு அப்புறம் ம், ஐ டிட் a little bit of research. ம், இன்னும் ம். கொஞ்சம் ப்ரிசிஷனா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அது ஓகே. ஈஸியா இருந்தது. பட் ம், இன்னும் ம். கொஞ்சம் ப்ரிசைஸா பண்ணுவோம்னு சொல்லி தான் நான் சில வில்லேஜ் மூவிஸ் எல்லாம் பார்த்தேன். ஓகே. அண்ட் யா அப்படி அப்படி பார்த்துட்டு தான் கொஞ்சம் இப்ப இருக்கக்கூடிய சினாரியோல சினிமா எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸ்பாட்லயா இருக்கட்டும், இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கூட ஒர்க் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், எவ்வளவு தூரம் சினிமா மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்பவே மாறி இருக்கு. பிகாஸ் இப்போ முந்தியெல்லாம் சில டைம் வந்து டைரக்டர்ஸ் வந்து செட்டு கூட்டிட்டு போவாங்க, அதுக்கப்புறம் தான் இனோவேட் பண்ணுவாங்க. இப்போ ஓகே. எல்லாம் ரிட்டன் ஸ்கிரிப்டா இருக்கணும், எல்லாம் ஃபர்ஸ்டே ரெடியா இருக்கணும். அப்படியே இட்ஸ் வெரி குட் திங் இப்போ பண்றது. ம். பிகாஸ் they have they have a ப்ரிப்பேர்டா responsibility. வர்றாங்க. ம். ப்ரிப்பேரா வராங்க, அது ஓகே. பட் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் மோர் இப்போ. ஓகே. ம், அப்போ ம், எல்லாம் கொஞ்சம் சில விஷயங்கள் நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. பட் ம், ஹியர் நவ் இட்ஸ் மோர் ஆர்கனைஸ்ட் அண்ட் ம். மச் பெட்டர். டைரக்டர் நீங்க சொல்லுங்க சார். யார் கூட ஒர்க் பண்ற ரொம்ப ஈஸியா இருந்தது? ஒரு ரீடேக் போனா அது யாரு கூட அதிகமா? ஆக்சுவலா எல்லாருமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட். நான் ம். யாருமே நிறைய டேக்ஸ்லாம் போல. போகல. மோஸ்டா நானா தான் கேட்பேன். ஓ! லைக் ஏதாவது ஒன் மோர் போலாமா அப்படி அப்படின்னு கேட்பீங்களா? சொல்லிட்டு. பட் நான் என்ன எதிர்பார்க்கணும் அதை தாண்டி அவங்க வரும்போதே சாரோ சரி மேம் எல்லாருமே சூப்பர், சூப்பர். ப்ரிப்பேர்டா தான் இருப்பாங்க. படிச்சுட்டு அந்த ம், ம். சீனுக்குள்ளே ஒரு கேரக்டரா வாழ்ந்துன்னு தான் இருந்தாங்க. அதனால நான் தேவைக்கு விட அதிகமாவே கொடுத்துருவாங்க. சூப்பர் சார், சூப்பர் சார். செல்வா சார் எப்படி இருக்கீங்க சார்? அதாவது நீங்க வந்த பிறகு தமிழ் சினிமால ஒரு சின்ன சேஞ்ச் வந்துச்சு சார். துள்ளுவதோ இளமையா இருக்கட்டும், காதல் கொண்டேனா இருக்கட்டும், புதுப்பேட்டையா இருக்கட்டும், ஆயிரத்தில் ஒருவனா இருக்கட்டும். செல்வா சார் அப்படிங்கிறது ஒரு லேண்ட்மார்க் மாரி இப்ப எல்லாரும் பார்க்குறாங்க. நெறைய யங்ஸ்டர்ஸ் உங்கள பார்த்த பிறகு சினிமாவுக்கு வர்றாங்க. ஸோ இது எப்படி நீங்க பார்க்குறீங்க? எல்லாரும் உங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். சார் உங்களோட படங்கள் பிடிச்சிருக்கு. நீங்க இயக்கக்கூடிய மேக்கிங்கா இருக்கட்டும், எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு சொல்லும்போது அத எப்படி பார்க்குறீங்க? இன்னொரு ட்ரைங் டு பி பெட்டர். ம், ம், இன்னும் எனக்கு ஓரளவுக்காவது பிடிச்ச படம் பண்ணணும். ம், ம். என்னோட படம் அட்லீஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓகே, எவ்வளவு கிளாசிக்ஸ் இருக்கு இல்லையா? கே விஸ்வநாத் அவரோட படம், ஓகே. பாரதிராஜ் அவரோட படம், ம், ம். பிளஸ் ஹாலிவுட்ல நிறைய பேர் ஓகே. எல்லாம் எங்கெங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் எங்க எங்க இருக்காங்க? ம், நம்ம என்னத்த சொல்லி கொஞ்சமாவது கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ம். சார் ஆக்சுவலி உங்களுக்கு சாணி காகிதத்துல ஒரு கதை நாயகனா உங்கள கொண்டு வர போது எப்படி யோசிச்சீங்க? ஐயோ! முதல் படம் நம்மள வந்து டைரக்டரா பார்த்துட்டு ஒரு ஹீரோவா, ஒரு கதை நாயகனா நம்மள பார்க்கும்போது ஒரு சின்ன பயம் இருந்துச்சா? இல்ல எப்படி அத அக்செப்ட் பண்ணிட்டீங்க ஃபர்ஸ்ட்? இல்ல, அவரு வந்து சொன்னாரு, அருண் மதேஸ்வரன் narrated. ஓகே. எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. So, ஆஹ், ஆனா நான் ஃபியூச்சர் பத்தி எப்பவுமே யோசிக்கணும். அன்னைக்கு என்ன அவ்வளவுதான். ஓகே, So, ஓகே. பண்ணலாம் அவ்வளவுதான். ஓகே, அது எப்படி வரும் அதெல்லாம். ஓகே, ஓகே. இந்த படத்த நீங்க அக்செப்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன? ஏன்னா அது உண்மை சம்பவம்ங்கிறாங்க. இத நெறைய வொர்க் பண்ண வேண்டி இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். 2வது நீங்க நுங்கு வியாபாரியா வேற படத்துல நடிச்சிருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கதைக்கு நம்ம மாற வேண்டிய விஷயங்களா இருக்கும். அந்த நுங்கெல்லாம் வெட்ட கத்துக்கிட்டீங்களா? அந்த கிராமத்து ரூலுக்கு எப்படி நீங்க அடாப்ட் ஆனீங்க? அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க சார். இதெல்லாம் சொன்னா பொய். நுங்கு எனக்கு கட்டினா கூட தெரியாது. தெரியாது. ஆனா படத்துல மட்டும் நுங்கு வியாபாரியா நடிச்சிருந்தீங்களா? இல்ல, சும்மா இருக்கும்போது பண்ணி பாத்துக்குவோம். ம். ஆனா ஒரு நுங்கு கூட வெட்டினதே இல்லையா படத்து கதைப்படியோ, இல்ல வந்து முன்னாடியோ வெட்டி பார்த்திருக்கீங்களா? நுங்கு வெட்டுறது அவ்வளவு சாதாரணம் கிடையாது. அருவாவே கரெக்டா பயங்கரமா வெட்டணும். இருக்கும். ஆமா, அது ம். என்ன கை காலி இருக்கு. ஸோ வெட்டுறத பாத்துக்கலாம். நம்ம இப்போ ட்ரை பண்ணலாம் முடியாது. ம். மரம் ஏற ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல வந்து. படத்துல மரம்லாம் ஏறி இருக்கீங்களா சார்? இல்ல. வியாபாரி தான். வெறும் வியாபாரி. நுங்குக்கு பக்கத்துல உட்கார்ந்திருக்க ஒரு வியாபாரி. அவ்வளவுதான். ஓகே. எப்படி கதைகள நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க? உங்களுக்கு நெறைய ஸ்கிரிப்ட் இப்ப ரீசென்ட் டேஸ்ல வந்துட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். எப்படி கதைகள சூஸ் பண்றீங்க? இந்த கதை நம்ம பண்ணலாம் இல்ல, அப்படிங்கிற அது 5 மினிட்ஸா இருக்கட்டும், 10 மினிட்ஸா இருக்கட்டும், ஒரு ஃபுல் ஃபிலிம், ம். சம்திங் ஷுட் பி தேர் மாதிரி. ஓகே. நெறைய லவ் ஸ்டோரீஸ் எடுத்திருக்கீங்க. ம். இந்த படத்துல காதல் அப்படியே இருக்கு. சைக்கிள்ல உங்கள 2 பேரையும் பார்க்கும்போது எனக்கு பயங்கர வந்து ஒரு படத்துல ரொமான்ஸ்லாம் டைரக்டர் வச்சிருக்காரோ அப்படின்னு தோணுது. ஏன்னா மேரேஜ் சீன் எல்லாம் வேற இருக்குது. சோ இந்த படத்துல கொஞ்சம் ரொமான்ஸ் இருக்கா சார்? நல்லாவே இருக்கு. ஓகே. நைஸ். ம். ரொம்ப உண்மையா இருக்கும். ஐ ஓ! திங்க் எனக்கு பட்டது. ஐ மீன், ஓகே, ஓகே. ஒரு
ஸ்பாட்ல பார்த்துட்டு இருக்கிறது, அவங்க என்ன சீன் பண்றாங்கன்னு பாக்குறோம் இல்லையா? ஓகே. அது ஒரு விஷயம் என்னால ஆணித்தரமா சொல்ல முடியும். ம். ரொம்ப ரொம்ப உண்மையா இருக்கும் ஆக்சுவலி. அதுதான் இந்த ஸ்கிரிப்ட்ல எனக்கு பிடிச்ச விஷயம். எல்லாமே ரொம்ப ரியலா ரியலிஸ்டிக்கா. நான் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி நடக்கிற இதெல்லாம் வந்து பார்த்திருக்கேன். ஸோ ஓகே. படமே அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் டு யுவர் ஹார்ட். ஓகே. உண்மையா இருக்கும். போய் பாக்குறீங்க இல்லையா? ம். ஸோ கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஓ. இந்த மாதிரி மனுஷங்களை பார்த்திருக்கோமே ம். அப்படி. ம். இதுல வந்து பெண்களுக்கு எதிரா நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த படத்துல பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இத பத்தி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சார்? பொதுவா ஜெனரலி பெண்களுக்கு இழைக்கக்கூடிய விஷயங்கள் பத்தியோ, ஒரு குரலா நீங்க இந்த படத்துல இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. நிறைய விஷயத்தை பத்தி பேசுது. ஐ மீன் நாட் உமன்காக மட்டும் இல்ல. ஓகே. பட் நிறைய விஷயங்களை பத்தி ஒரு மோர் தென் எனிதிங் எனக்கு என்னன்னா, நீங்க ஒரு வில்லேஜ்குள்ள போயிட்டு அந்த மாரி ஒரு அந்த மாதிரி நான் டெஃபினட்டா இருக்கும். அது நல்லா தெரியும். யூசுவலி நீங்க ஒரு டைரக்டரா இருந்ததுனால, இப்போ இன்னொரு டைரக்டர் கூட வொர்க் பண்ணும்போது, அங்க டைரக்டரா இருக்கணும்னு சில சமயம் தோணும்ல. நம்மளே அறியாம இப்ப அந்த சீன் கொஞ்சம் அந்த மாரி ஏதாவது உங்க மனசறியே வந்திருக்குமா? இல்ல குடுத்த வேலைய மட்டும் பார்த்துட்டு சைலன்ட்டா இருப்பீங்களா? ஒழுங்கா பண்ணாலே போதும். நம்ம ஓகே. அது ஸ்கிரிப்ட் மேலயோ அந்த விஷயங்கள்லாம் எதுவும் நீங்க போக மாட்டீங்க. இல்ல. ஓகே. சில பேர் சொல்லுவாங்க, ஹீரோயின் வந்து யாரு என்னன்னுலாம் கேட்பாங்க கதை சொல்லும்போதே. அந்த மாரி நீங்க ஹீரோயின் யாரு எனக்கு அந்த மாரி எதுவும் கேட்டீங்களா? இல்லையா டைரக்டர் சொன்னாங்களா உங்களுக்கு? குஷின்னு ஒரு கன்னடத்துலேருந்து ஒருத்தவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்றோம் அப்படின்னு எதுவும் சொன்னாங்களா? ஸ்பாட்டுக்கு ஒரு இவங்க தான் பண்றாங்கன்னே தெரியாது. அப்படியா? ஆமா. ஓகே. தென் இவங்க நிறைய படம் பண்ணியிருக்காங்க. இங்க கன்னடத்துல ரொம்ப பெரிய ஆளுங்கலாம் இருக்கு. சோ ஸ்பாட்ல தான் தெரியும் உங்களுக்கு. ஆமா. ஓகே. அஃப்கோர்ஸ் கௌசல்யா அவங்க தெரியும். ம், ம், நான் ம். ஃபேன் தெரியும் அந்த டைம். ஓகே. டான்ஸ் ஆகட்டும், ஆக்டிங் ஆகட்டும். ம், ம், ம். கௌசி முரளி உழுந்து உழுந்து லவ் பண்ணுவாரு. கலந்து பின்னாடியே போவார் இல்லையா? ஆமா, ஆமா. நான் பெரிய ஃபேன். நீங்க பெரிய ஃபேனா சார்? என்னைக்கா சொல்லியிருக்கீங்களா? இல்ல இந்த இன்டர்வியூல தான் சொல்றீங்களா? இப்பதான் சொல்றேன். ஓகே. சூப்பர் சார். தேங்க் யூ. நீங்க நெறைய படங்கள் நடிக்கணும் சார். ம். ஓகே. எல்லாரும் உங்க ட்விட்டர் தான் ரொம்ப பேர் ஃபாலோ பண்றாங்க. 1000ல் ஒருவனா, புதுப்பேட்டையா அந்த ஒரு கன்ஃப்யூஷன்ல இருந்தாங்க. கடைசியா எந்த படம் தான் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் இருக்கு. அது நீங்களே சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சார். சொல்லிட்டேன். புதுப்பேட்டை டூ புதுப்பேட்டை 2. சொல்லிட்டேன். சூப்பர் சார். உங்க மேக்கிங், உங்க ஸ்டைல்னே ஒரு தனியான ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க சார் உங்களுக்குன்னு. ஆடியன்ஸ் இருக்காங்க கண்டிப்பா. அந்த யங்ஸ்டர்ஸ் இப்ப நியூ டேஸ் பார்த்தீங்கன்னா, நெறைய தமிழ்ல வந்து புதுசா இயக்குனர்கள் வராங்க. நெறைய சக்சஸ் ஆன படங்கள்லாம் குடுத்துருக்காங்க. இப்ப ரீசென்ட் டேஸ்ல பார்த்தீங்கன்னா, நெறைய நல்ல படங்கள்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த மாரி யங்ஸ்டர்ஸ் புதுசா வரவங்கள பார்க்கும்போது எப்படி தோணுது உங்களுக்கு? ஆஸ் எ யங்ஸ்டரா எனக்கு ஒன்றும் பெருசா தோணாது. ம். நாங்கெல்லாம் ஒரே இதுதானே. ஓகே. இந்த மாரி நியூ டீம் வரும்போது, புதுசா படங்கள் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும் ம். ஆக்சுவலி. ஒரு புது கண்டென்ட் வரும்போது நீங்க பாக்குறீங்க. சில தாய் கிழவி ம், ம். ஒரு ட்ரெய்லர்லயே எப்படி பண்ணாங்க, நல்லா ரொம்ப வித்தியாசமா அவங்க ராதிகா ஓகே. பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லரே ரொம்ப நல்லா இருந்தது. ஆமா. ம். அது மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓ, இன்னும் வர்றது எல்லாம் நிறைய பண்றாங்க. அந்த மாதிரி ஓகே. நம்ம இம்ப்ரூவ் ஆகுறோம். சூப்பர் சார். இப்ப எப்படி துள்ளுதோ இளமை வரும்போது அப்பா புரொடியூசர், நீங்க டைரக்டர், தனுஷ் வந்து ஹீரோவா பண்ணாங்களோ, அந்த மாரி ஒரு காம்போ திரும்பி வருமா? இன்னொன்னு வந்து நீங்களும் தனுஷ் சாரும் ஒரு மெயினான ரோலுக்கு கதைகள் வந்திருக்கா நடிக்கக்கூடியதுக்கான? இல்ல அந்த மாரி யாரும் டைரக்டர் இன்னும் யோசிக்கலையா? 2ம் சொல்லுங்க சார். எனக்கு தெரியல அந்த மாதிரி. ஆ, அப்பா, நீங்க, தனுஷ் 3 பேரும் சேர்ந்த காம்போவோட வொர்க் திரும்பி நம்ம எப்ப எதிர்பார்க்கலாம்? வாய்ப்பே இல்லையா? நீங்களும் தனுஷ் சாரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் அது மாரி வந்திருக்கா? இன்னும் வரல. பட் வந்தா நல்லா இருக்கும். சூப்பர் சார். ஏன் நீங்களே எழுதக்கூடாதா? 2 பேரும் சேர்ந்து பண்ற மாதிரி அவர் ஸ்கிரிப்ட்? இல்லைங்க, ரொம்ப பிஸி. அப்படியா? சார் நீங்க கேட்டா நடிக்காம இருப்பாரா சார்? சொல்லுங்க சார். நடிக்க மாட்டாரு. ரொம்ப பிஸின்னு சொல்றேன். ஹிந்தி, தெலுங்கு இதுதான் ஆ. நடிக்கிறாரு. நடிப்பார் சார். நீங்க ஸ்கிரிப்ட மட்டும் ரெடி பண்ணுங்க. அழகா நடிக்க வச்சிடலாம். சூப்பர் சார். குஷி எப்படி இருக்கீங்க? நான் நல்லா பேரை இருக்கேன். கேட்கும்போது எவ்வளவு குஷி ஆகுது பாருங்கல்ல. சோ கன்னடத்துல நிறைய பேர் வந்திருக்காங்க தமிழ் சினிமால. ஆ. சோ இது எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் படம் ஒரு அழகான ஒரு டைட்டிலோட ஒரு சூப்பரான ஒரு டீமோட லான்ச் ஆறீங்க. ஆமா. சோ எப்படி இருக்கு? ஹவ் யூ ஃபீல்? எனக்கு ரொம்ப நல்லதா சந்தோஷமா இருக்குது. ம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல இந்த ரூட்டடா ம்.
I mean, to be seen as rooted is like very nice, and audience will be, capturing us when we come as rooted women. ஓகே. So அதனாலதான் கரெக்ட் டைம்ல டென்னிஸ் சார் வந்து he just explained me the script. Super. And ரொம்ப ஸ்ட்ராங் இருக்குது எல்லா கேரக்டரும் ரொம்ப அழகா ஆர்க் இருக்குது, ஓகே. கேரக்டர் ஆர்க் இருக்குது. So கன்னடத்துல வந்து ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் பேக்ரவுண்டா வந்தா கூட தமிழ் லாங்குவேஜ் எப்படி நீங்க புரிஞ்சுட்டு நடிச்சீங்க, எப்படி டயலாக்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணீங்க? செல்வா சார் ஏதாவது டவுட் கேட்பீங்களா? அவர் கூட நடிக்கும்போது ஒரு பதட்டம் இருந்துச்சா? ஐயோ ஃபர்ஸ்ட் டே ஷூட்லாம் எப்படி இருந்தா, இல்ல அவர் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா உங்களை பாத்துட்டாங்களா? actually when I heard it was Selva sir, I was like, oh போயிடுச்சு இது. எனக்கு I mean இது என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இல்லையா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வாய்ப்பே வராதுன்னு நினைச்சிட்டீங்க. ஆமா. அண்ட் நான் சில இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்தேன், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இருந்தாரு ஓகே. and all. I was like, okay, gone, this is like first scene I was like shaking. ஓகே. And then he made me feel comfortable, and he was like, sollu, you do Okay. whatever you like, and natural pannu. I had two directors on Super. set, so amma ஃபர்ஸ்ட் டே வந்து சொன்னதோட அவங்க Okay, எல்லாருக்கும் கைட் Obviously ஹீரோ வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்தா he மட்டும்தான் was அது. very supportive. He made me feel comfortable on set. அதனாலதான் நான் நல்லா பண்ணிட்டு இருக்கேன். சைக்கிள் நல்லா ஓட்டுனாங்களா சார்? ரொம்ப நல்லா. சார் எந்த வயசுக்கு அப்புறம் நீங்க சைக்கிள் ஓட்டுனீங்க சார்? சின்ன வயசுல சொல்லுங்க சார். சைக்கிள் ஓட்டாத யாருங்க இருக்கு? இல்ல ஃபர்ஸ்ட் ரொம்ப நாள் டச்சுக்கு அப்புறம் சைக்கிள் ஓட்டும் போது ஒரு ஹீரோயின் உட்கார வைக்கும் போது உளுந்தோன்னு நினைக்கிறேன். I still remember when he was just, riding a TVS scooter. ஓகே. என்னோட I was like very scared. Okay. Sir, மெதுவா போங்க sir and all. And then he's like, me and my brother were racing around. Oh. Like, அம்மா அப்படி எல்லாம் வேண்டாம் sir, இப்போ Okay. மெதுவா போங்க. எடுத்தோடனே விழுந்துட்டாரா பைக்ல? சைக்கிள் சைக்கிள்வா? ஓகே ஓகே. திடீர்னு சைக்கிள் கொடுத்து ஓட்ட சொன்னா. அதுதான். சைக்கிள் சரியில்லை. அப்படி நல்லா மேனேஜ் பண்றீங்க சார். ஆக்சுவலி ஒரு தடவை சைக்கிள் ஓட்டி பார்த்துட்டா கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இருந்திருக்கும். நீங்க டைரக்டா அப்படியே உட்கார வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சைக்கிள்ல. நம்பினேன், அது தப்பா போச்சு. நான் நம்பினேன் சார். எவ்வளவு தமிழ் கத்துட்டு இருக்காங்க பாருங்க சார். ஆக்சுவலி தமிழ் டயலாக்லாம் சார் டவுட் எல்லாம் கேப்பீங்களா? இதுக்கு மீனிங் என்ன சார், இது என்ன சொல்லுங்க சார் அப்படிங்களா? இல்ல, டயலாக் எல்லாம் டென்னிஸ் சார் எனக்கு previously கொடுத்தாரு. So I was prepped. I was like, I had one incident happened when I went to Saima Awards. There were a few, languages anchors were there. And தமிழுக்கு வந்துட்டு they told me to, deliver few lines from Tamil. நான் அப்போ ரொம்ப, I mean, I didn't know anything. I didn't know cinema only. That was my first film. I got an award for that film. Oh, okay. So I just came. It was all new. I was like, what is this? What is this happening and all? It was very new for me. Okay. அப்போ அவங்க சொல்லிருந்தாரு இந்த லைன் சொல்லுங்க. I was like, I am struggling to tell that. Okay. I got embarrassed. I'm like, என்ன இது? I couldn't, deliver 2-3 lines. Enna idu? Should I, can I do it in future? அப்படியெல்லாம் நினைச்சேன். And then when sir gave me dialogues and all, I was like, முன்னாடியே ப்ரிப்பேர் ஆயிட்டீங்க. என்ன லாங்குவேஜ்ல அதை ரெடி பண்ணீங்க? Tanglishல. ஓ, Tanglishல. He gave me in Tanglish. I had my friend named Archana. So she's a Tamilian. Bangalore புதுசா இல்ல எனக்கு. I know the language. I know the songs, films எல்லாம் நாங்க பார்த்திருக்கேன். ஆனா அது டெலிவர் பண்றது is very, it's a task for, இதுல பெரிய டயலாக்ஸ் எல்லாம் டைரக்டர் வச்சிருக்காங்களா? அம்மா லென்த்தி டயலாக்ஸ் எல்லாம் இருக்கா? செகண்ட் டேவே எனக்கு போயிடுச்சு. எல்லாம் போயிடுச்சு. Second day, அது pre-climax. He's telling, ma'am, today we'll do off the clip, pre-climax. ஐயோ sir, என்ன சொல்லுவீங்க? I have to get prepared for this. இல்ல ma'am, we will do it off. I'm like, sir, ஒரு நாள் டைம் கொடுங்க சார், தூங்காம கூட படிச்சிடுறேன் சார் அப்படின்னு. And then he gave me time. The next day we did. It went really பட் அது பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து அது
சிங்கிள் டேக்ல பண்ணாங்க. சூப்பர் சார். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கும் அதான் ஃபீல் ஆச்சு. நான் வந்த புதுசுல எனக்கு அவ்வளவு தமிழே வராது. பட் இவங்க ஃபுல் ப்ரிப்பேர் ஆகி அந்த டயலாக்ஸ் வந்து சூப்பரா சொல்றாங்க. சொல்லிட்டாங்க எல்லாத்தையும். அண்ட் ரீடேக்கே ஆகல எனக்கு தெரிஞ்சு. சூப்பர் சார். இப்போ நீங்க அதுல சாங் எல்லாம் நீங்க நல்லா பாடுறீங்க. இந்த படத்துல ஏதாவது சாங் டைரக்டர் கொடுத்தாங்களா உங்களை பாட சொல்லி? இது இவ்ளோ வெக்கப்படுறாங்க. படத்துல டூயட்லாம் இருக்கா சார்? சாங்ஸ் எல்லாம்? நல்லா பாடுறீங்க சார். இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாரணம் ஆயிரம் சாங் எல்லாம் பாடுனாங்க. எவ்வளவு how many songs I've sung for him. சார் நீங்க அவ்வளவு பாடி இருக்காங்க, உங்களுக்காண்டி பாட்டெல்லாம் பாடி இருக்காங்க. நல்லா பாடுனாங்க. கன்னட சாங்ஸ். I've taught him Kannada. சரி, எனக்காண்டி சாருடைய பாட்டுல இருந்து ஒரு பாட்டு எங்களுக்கா பாட முடியுமா? கன்னடால பாட சொல்லுங்க. கன்னட. கன்னடால பாடணுமா? ஓகே. அதுதான் பாத்தீங்களா, அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. நம்ம பாடுவோம். ஆமா, டாலன்ட் வரணும் இல்லையா? பாருங்க சார். கஷ்டப்படும். சரி, ஒரு ஃபியூ லைன்ஸ் பாடுங்க. ಜೊತೆಯಲ್ಲಿ ಜೊತೆ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವೆನು ಹೀಗೆ ಎಂದು ಹೊಸ ಋಷಭ ತರುವೆನು ಹೀಗೆ ಎಂದು ಓ ಇಂಥ ಮಾತಾಡಿದೆ ಎಂದು ನೀ ಇಂಥ ಮಾತಾಡಿದೆ ನನ್ನ ಮನಸ್ಸಿನ ಭಾವನೆ ನೀನೆ ಹೇಳಿದೆ ಜೊತೆಯಲ್ಲಿ ಜೊತೆ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವೆನು ಹೀಗೆ ಎಂದು. சார் இது அப்படியே தமிழ்ல கண்டினியூ பண்ணுங்க சார். என்ன ஒரு விஷயம் பரிச்சைங்க. இது அப்படியே தமிழ்ல சங்கர்நாத் சார் பாடு. இது இது ரொம்ப இது கல்ச்சர். சார் தமிழ்ல நீங்க படிச்ச கூட பரவாயில்ல, இந்த கண்டினியூ பண்ணுங்க சார். ஆன்சர் சான்ஸே இல்ல. அடடா தேவையில்லாத பாட்டு பாடுறாங்க. என்னைக்காவது தனுஷ் சாரை மீட் பண்ணணும் அது அது ஆசை சொல்லிருக்கீங்களா? இல்ல மீட் பண்ணதான் பெரிய விஷயம். you are telling me from my side, you tell please. சார் சொல்லுங்க சார், தனுஷ் சார் மீட் பண்ணணும்ங்கறாங்க. I'm telling you now, when I was in 3rd standard, that was the first Tamil song I danced for. That was Manmada Raza sir. We were like தேர்ட் ஸ்டாண்டர்ட் அட்டூழியமா இல்ல. அது 3வது படிக்கும் போதுன்றாங்க. இது தனுஷ் சார் கேள்விப்பட்டறனா எவ்வளவு ஃபீல் பண்ணுவாரு. தப்பா சார்? ஆமா, ஸ்டாண்டர்ட் அட்லீஸ்ட் ஒரு 12th ஸ்டாண்டர்ட். சார் அவ்வளோ யங் எல்டரா இல்ல சார், நான் குட்டி. நீங்க குட்டிமா, காண்டி அவரை பெரியவரா காமிச்சிட்டீங்களா? But see how nice, how handsome he is. சார் சொல்லுங்க சார், கொஞ்சம் டி சார் பாக்குறது, தனுஷ் சார் பாக்குறது. Yes sir. Yes sir. எனி டைம். எனி டைம். இதோ சொல்லிட்டாங்கம்மா, விடுமா உன் ஆசை முடிஞ்சு போச்சு. ஒரு 5 I'm written sir. I'll just record and keep. தாராளமா. சார் உங்க அடுத்த படத்துல ஒரு பாட்டு பாட வச்சிருவீங்களா சார்? ஒன்லி ஆக்டிங் மட்டும் கேக்குறாங்க சார். ஓகே, நல்லா ஆக்ட். நல்லா ஆக்ட் பண்றாங்க. ஓகே சார், இந்த படம் பொதுவா நீங்க எதிர்பார்த்த கதையும் எழுதின கதையும் வந்ததுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபீல் பண்றீங்க சார்? ரொம்ப டபுள் மடங்கு ஹாப்பியா இருக்கும் மேம். ஏன்னா நம்ம கதையா வச்சுக்கும் போது மைண்ட்ல தான் அந்த படம் இருக்கும். ஓகே. அது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்டிஸ்டுங்களோட வந்து அது ஃபுல்லா என்ஹான்ஸ் ஆகி ஓகே மியூசிக் ஒரு கலரா அந்த வில்லேஜ் பேக்ராப்ஸோட இப்போ இது படமா இருக்கிறப்ப சோ ஹாப்பி. இது எல்லாரும் கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க இந்த படத்தை. சூப்பர் சார். மேடம் ஆக்சுவலி நீங்க வந்து விஜய் சார்ல, சூர்யா சார், வானத்தை போல படத்துல பிரபுதேவா சார் எல்லாரும் கூட ஆல்மோஸ்ட் நடிச்சிருக்கீங்க. ஏன் நீங்க தொடர்ந்து தமிழ்ல நிறைய படங்கள் பண்ண மாட்டீங்க? எதனால பண்ண மாட்டீங்க? யாரு கூட நடிக்கணும்னு உங்களுக்கு இப்ப ஆசை இருக்கு மேம்? ஃபர்ஸ்ட் நான் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஆனதுனால கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டேன். ஓகே. இப்போ நல்ல கேரக்டர்ஸ் வந்தா கண்டிப்பா அது யாரா இருந்தாலும் சரி நல்ல கேரக்டரா இருக்கணும் எனக்கு, நான் பண்ணிடுவேன். விஜய் சார் கூட நடிச்சனால கேக்குறேன், அந்த டைம்ல வந்து இந்த மாதிரி ரொம்ப கூச்ச சுவமா இருந்தாரா? அந்த மாதிரி பொலிட்டிக்கல்லாம் வந்திருக்காரு, அந்த டைம்ல ஏதாவது தோணுச்சா உங்களுக்கு? அப்போ நான் என் கூட பண்ணும்போது அனௌன்ஸ் பண்ணிருந்தாரு அவங்க பாலிடிக்ஸ்ல இறங்க போறாங்கன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா, பிரியமுடன் ஒர்க் பண்ணீங்க. ஆமா, அந்த டைம்லயே சொன்னாங்களா? அதுக்கப்புறம் கொஞ்சம் 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் சொல்றாங்க. ஓகே. இப்ப தமிழ் படங்கள் என்னென்ன படங்கள் நடிக்கிறீங்க மேம்? இது அப்புறம் இன்னும் 2 படம் டைட்டில் வைக்கலாங்க. சூப்பர். இப்ப நிறைய தமிழ் படங்களை உங்களை பார்க்கலாம். ஆமா. ஓகே. இயக்கத்துல இருந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதா? அதாவது டைரக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? படங்கள்ல நடிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கா? எது ஈஸியா இருக்கு, எது கஷ்டமா இருக்கு? நடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அப்படியே சார் எல்லாருக்கும் முன்னாடி அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களா? இல்ல இல்ல, கை நெயில் பாத்துக்கணும், இதை பாத்துக்கணும், முடிய பாத்துக்கணும்,
கொஞ்சம் இம்சை தான். ஓகே. நீங்க ஒர்க் அவுட், ஜிம்முக்குலாம், ஃபுட், டயட்லாம் இருக்கீங்களா? எப்படி சார் இப்போ நடிக்க வந்த பிறகு? ஆசை தான் பண்ணணும். No, he had reduced 10 kilos for the film. ஓகே. எப்படி ஆமா. சார் அவ்ளோ வெயிட் லாஸ் பண்ணீங்க? டயட்டா இல்ல வந்து எப்படி எக்ஸர்சைஸ் பண்ணீங்களா? எப்படி சார் அவ்ளோ வெயிட் லாஸ் ஆனீங்க? உண்மையா சொல்லுங்க சார். அதான் பேசாம இருக்கேன். அப்ப சொல்ல முடியாத சப்ஜெக்ட்டா சார்? இல்ல ஜென்ரலா நீங்க சாப்பாடு கம்மி பண்ணாலே திங்க் உடம்பு குறைஞ்சிடலாம். ஓகே. 1000ல் ஒருவன் பார்ட் 2ல வந்து தனுஷ் சார் நடிக்க போறதா செய்திகள் வந்துட்டே இருக்கு. ஆக்சுவலி அதோட விஷயங்கள் என்ன சார்? அவரு தானே சொன்னாரு ஸ்டேஜ்ல நான் இல்லாம இருக்காது. எப்ப ஆரம்பிப்பீங்க ரஃப்லி? 1 by 1 ஃபர்ஸ்ட் இப்போ புதுப்பேட்டை முடிச்சிட்டு அப்புறம் புதுப்பேட்டை 1ல நடிச்ச ஆர்டிஸ்டே புதுப்பேட்டை 2ல இருக்காங்களா? அது ஏதாவது இம்பார்ட்டன்டான விஷயங்கள் ஏதாவது இருக்கா? அதோட அப்டேட் செய்தி ஏதாவது சொல்லுங்க சார். இல்ல இப்பதான் முடிச்சிருக்கோம். ஸ்கிரிப்ட் இனிமேல் பார்க்கணும். ஐ திங்க் நெக்ஸ்ட் பண்ண போறோம். உங்க தனிப்பட்ட வாழ்க்கை பத்தி ஏதாவது அப்பப்போ செய்திகள் வரும்போது நீங்களே சம்டைம்ஸ் ட்விட்டர்லாம் போடும்போது அதை எப்படி பாப்பீங்க? சோஷியல் மீடியாவுக்கும் கனெக்ட் எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கு சார்? சொல்லுங்க சார். ஜஸ்ட் ஒரு எல்லார்ட்டையும் போய் பேச முடியாது. இது ஒரு கனெக்ஷன். எல்லாரும் நிறைய பேர் கூட நின்னு ஓகே. பேசலாம். அவங்களோட கருத்து என்னன்னு புரிஞ்சுக்கலாம். ஓகே. எதுவுமே அதை நல்லதா எடுத்துக்கிட்டா நல்லது. ஓகே. நல்லதா இல்லைன்னு நம்ம எடுத்துக்கிற விதம் தான் இருக்கு. 7G பார்ட் 2 எப்போ ரிலீஸ்? இந்த வருஷம் அப்புறம் சரி, எல்லா டைரக்டருக்கும் யாராவது ஒரு பர்டிகுலரான ஒருத்தர் வச்சு படம் நம்ம ஒரு பர்டிகுலர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க டைரக்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு யாராவது ஒரு நடிகர் அந்த மாதிரி இருக்காங்களா? இவங்களை வச்சு நம்ம ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் அமிதாப் பச்சன். ஓகே சார். அப்பா இப்ப நிறைய படங்களை நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது கதை எழுதுவீங்களா? எப்படி சார்? நிறைய புக்கும் வேற எழுதிட்டு இருக்காங்க அப்பா. நான் பார்த்தேன் பெரிய பெரிய புக்ஸ் எல்லாம் என்கிட்ட காமிச்சாங்க. எப்படிடா இவங்க இவ்வளவு சீக்கிரத்துல இவ்வளவு பெரிய புக்ஸ் எல்லாம் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய படிப்பாங்க போல. உங்களுக்கு அந்த விஷயங்கள்ல எதுவும் நீங்க நிறைய படிப்பீங்களா? இல்ல எழுதுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? என்ன மாதிரி சார்? நானா ம். நான் எழுதுவேன். முதல் படத்துல எழுதிட்டு தானே இருக்கேன். இல்ல அப்பா மாதிரி புக் மாதிரி ஏதாவது போட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி எல்லாம் எதுவும்? இல்ல, அவ்வளவு எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணுவோம். ஓகே. வேற லாங்குவேஜ்ல உங்களுக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்திருக்கா சார்? லைக் மலையாளம், தமிழ் அந்த மாதிரி படங்கள், தெலுங்கு மலையாளம் முடிச்சிட்டேனே, ஒரு படமே பண்ணிட்டோம். பண்ணிட்டு வந்துட்டீங்களா? ஓகே. இப்ப வந்து பேன் இந்தியா ஸ்டார் செல்வராகவனா வராங்கன்னு நினைக்கிறேன். சார் எல்லாத்துக்கும் ஊக்குனா என்ன பண்றது? இப்ப மலையாளம் போயிட்டீங்க, அடுத்து வந்து கன்னடா வருவீங்க, அடுத்து தெலுங்கு வருவீங்க போல இருக்கு. அதாங்க நடந்தது. சந்தோஷம். சூப்பர் சார். ஆனா நிறைய படங்கள் நீங்க டைரக்டும் பண்ணணும் சார். அதுவும் எங்களோட ஆசை சார். ஒரு 2 போயிட்டு இருக்கு. அதுக்குமே சல்யா மேம் கூட பண்ணணும். நிறைய படங்கள் அவங்களும் பண்ணணும். ஆமா ஆமா. மேனிஃபெஸ்ட். சார், இந்த பொண்ணு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? நீங்க நிறைய ஆர்டிஸ்ட் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. இவ்வளவு ஆக்டிவா ஒரு முதல் படத்திலேயே கொஞ்சம் பயமே இல்லாம அவ்வளவு தெளிவா இருக்காங்க. சோ குஷி பத்தி ஏதாவது சொல்லுங்க சார். அவங்க ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இல்ல இது ஆக்சுவலா. தமிழ்ல இது தமிழ்ல. first. ரொம்ப ப்ரொஃபஷனலா பண்ணுவாங்க. ம், ம். சீன் நல்லா ஓகே. நடிக்கிறாங்க. நான் பார்த்திருக்கேன். நானே அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன். நல்லா Okay, okay. நடிக்கிறீங்க அப்படின்னு. Sir has a mole in his tongue. Sir has told me you will act with all heroes and all. சூப்பர் சார், சூப்பர் சார். நடக்குது. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு சில படங்கள் வெளியில வரதுக்கு முன்னாடி நம்ம நினைப்போம் இந்த படம் நம்ம சீக்கிரம் தியேட்டர்ல போய் பார்க்கணும், என்ன மாதிரியான ஒரு அவுட்புட் கொடுத்திருப்பாங்க, என்ன கதையா இருக்கும் அப்படின்னு. உண்மையாலுமே இந்த மனிதன் தெய்வமாக வந்து நீங்க வேற ஒரு உண்மை சம்பவம் வேற சொல்லிருக்கீங்க. கண்டிப்பா செல்வா சார் நடிப்புல நாங்களாம் பார்க்கணும். கௌசல்யா மேம் ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து ஒரு ஸ்கிரீன்ல வந்து ஃபுல்லா இருக்காங்க அந்த படம் ஃபுல்லா. சோ குஷி வாழ்த்துக்கள். சோ என்டையர் டீமுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். ஏப்ரல் 10ஆம் தேதி படம் பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேசுறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஏப்ரல் 10ஆம் தேதி மனிதனும் தெய்வமாகலாம் ரிலீஸ் ஆகுது. டெஃபினட்டா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஒரு மனசுல டச் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். நான் உண்மை மட்டும்தான் சொல்லுவேன். என்ஜாய்.